தமிழ் மக்களுக்கு வணக்கம். பரபரப்பு உச்சக்கட்டத்திற்கு சென்று கொண்டிருக்கிறது தமிழக அரசியலில். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டெல்லிக்கு விரைகிறார்கள் காங்கிரஸ் தலைவர்கள். காங்கிரஸுடைய மாநில தலைவர்கள் இன்றைக்கு டெல்லிக்கு விரைகிறார்கள். எதற்கு என்றால், ராகுல் காந்தியுடன் அவர்கள் அங்கே பேச்சுவார்த்தையில் ஈடுபடப் போகிறார்கள். ஆலோசனைகளில் ஈடுபடப் போகிறார்கள். ஆலோசனை என்ன? தமிழகத்தில் கூட்டணி யாருடன் அப்படின்ட்டு. நாம் ஏற்கனவே நம்ம சொல்லிட்டு வந்தோம். கூட்டணி அப்படின்னு பார்த்தோம்னா, திமுக கூட்டணியில் பலம் பொருந்திய ஒரு கட்சியாக காங்கிரஸ் இருக்கிறது. நாங்கள் எல்லாம் ஒன்று மண்ணா இருக்கோம். எங்களை விட்டால் வேறு யாரும் எங்களை யாரும் பிரிக்க முடியாது. நாங்கள் அப்படியே ஒட்டிக்கிட்டே இருப்போம். இந்த 13 பேரும் பார்த்தீங்கன்னாக்க, ஸ்டாலின் ஒன்றுக்கு போனால் கூட கூடவே போவோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி கொண்டிருந்தாலும், இப்பொழுது ஒவ்வொருத்தராக அவங்களுடைய தேவைகள் என்ன அப்படின்றத பேச ஆரம்பித்து விட்டார்கள். 6 மாதங்களாக நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். என்னென்னா, காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அல்லது கம்யூனிஸ்டை பொறுத்த வரைக்கும் கூடுதல் தொகுதிகளை கேட்பார்கள். விடுதலை சிறுத்தைகளும் அப்படித்தான் கூடுதல் தொகுதிகளை கேட்பார்கள். எல்லோரும் பரம்பரை அடிமையாக வைகோ போல இருப்பார்களா என்றால் இருக்க மாட்டார்கள். அப்போ இவங்கெல்லாம் இன்னைக்கு அந்த கூடுதல் தொகுதிகள் எண்ணிக்கை, அப்புறம் ரூபா இதெல்லாம் கேட்டால் தான் உண்டு. இப்போ கேட்கலாம், வேறு எப்பவும் கேட்க முடியாது. 2026 பொது தேர்தல் அப்படின்றதுல தப்பித்தவறி, திரும்பவும் சொல்கிறேன், தப்பித்தவறி அது நடக்க போகிறதில்ல. இருந்தாலும் அவங்க ஒரு கேம்பிள், அதாவது அவங்க ஒரு பெட்டிங் பண்ணுறாங்க. அப்படி இவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்துவிட்டால் நம்மை கண்டுகொள்ளவா போகிறார்கள்? கண்டுகொள்ள போகிறதில்லை. அப்படின்றதுனால இப்பொழுது கேட்டுக்கொண்டால்தான் முடியும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த கோரிக்கைகளை வைக்க ஆரம்பித்து விட்டார்கள். அதன் அடிப்படையில் தான் காங்கிரஸ் ஆட்சியில் பங்கு அப்படின்றத மிக தெளிவாக வைத்து காய்களை நகர்த்துகிறது. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும், எங்களை வைத்துத்தான் நீங்கள் ஆட்சிக்கு வருகிறீர்கள். நீங்கள் ஆட்சிக்கு வந்த பின்னர் எங்களை கண்டுகொள்வதே இல்லை அப்படின்றது தான் அவங்க ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு கட்சி அதாவது மக்கள் பிரதிநிதித்துவத்தை முன்னிலைப்படுத்தி பேசக்கூடிய கட்சி ஆட்சியில் பங்கு வகிக்கணும். ஆட்சியில் பங்கு வைத்தால் ஆட்சியில் வரக்கூடிய திட்டங்கள் அப்படின்றத மக்கள் முன்னால் கொண்டு போய் சேர்க்க முடியும். அதற்கு நாங்களும் காரணம்னு சொல்ல முடியும். இல்லைன்னா எதிர்கட்சியில் இருந்து ஆட்சியாளர்களுடைய தவறுகளை சுட்டி காண்பித்து இந்த குறைகளை கூறி மக்களுக்காக நாங்கள் குறைகளை வெளியே சொல்லி மக்களுடைய குரலாக நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்லலாம். இது இரண்டுமே இல்லாமல் காங்கிரஸ் நடுவானத்தில் இருக்கிறது. இங்கேயும் இல்லை, அங்கேயும் இல்லை. ஆட்சியில் பங்கும் கிடையாது. அதனால் அந்த நல்ல திட்டங்கள், அதாவது ஒரு ஆட்சியாளர் நல்ல திட்டங்களை கொண்டு வரும் பொழுது அதில் எங்களுடைய பங்கும் இருக்கிறதுன்னு சொல்லவும் முடியாது. ஒரு கேடுகட்ட ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னா அதற்கு கேள்வியை கேட்க வேண்டும் அப்படின்ற அந்த இடத்துக்கும் போக முடியாது. ஒரு மூத்த காங்கிரஸ் தலைவர் என்கிட்ட பேசும்பொழுது சொன்னார், 1.5 வருஷம் முன்னாடி நான் இதைத்தாங்க பேசினேன். நாம் இந்த ஆட்சியில் நடக்கக்கூடிய தவறுகளை நம்ம எடுத்து பேசணும். கூட்டணின்றது தேர்தல் சமயத்தில் நடக்கக்கூடியது தான். தேர்தல் முடிந்து அவர்கள் தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சியை அமைத்து விட்டார்கள் அப்படின்ற சூழலில் நம்ம கூட்டணியில் கிடையாது, நம்ம எதிர்கட்சிகள் தான் டெக்னிக்கலி. அப்போ நம்ம இந்த அரசோட தவறுகளை சுட்டி காண்பிக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கே என் மேலே பிராண்டினாங்க. இவங்களுடைய டெல்லி தொடர்புகளை வைத்துக்கொண்டு என் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு கூட சொன்னாங்க. இன்றைக்கி பாருங்கள், அதையே தான் கோரிக்கையாக வைக்கிறாங்க. பெரும்பான்மையான காங்கிரஸ் நபர்கள், பெரும்பான்மையான காங்கிரஸ் தொண்டர்கள் ஏன் ஆட்சியில் பங்கு கொடுக்க மறுக்கிறீர்கள் அப்படின்ற கேள்வியை கேட்குறாங்க. நாங்கள் இல்லைன்னா நீங்கள் ஆட்சிக்கு வர முடியாது அப்படின்ற அந்த கருத்தை அனைத்து காங்கிரஸ் தொண்டர்களும் கொண்டிருக்கிறார்கள். எங்களை வச்சுக்கிட்டு நீ ஆட்சிக்கு வருவ, ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் நீ எங்களை கண்டுக்க மாட்ட, அப்புறம் நீயா தூக்கி போடுற பிச்சை அது என்னது? செல்வ பெருந்தகை மாதிரி ஆஸ்தான அல்லக்கைகள், செல்வ பெருந்தகை, பீட்டர் அல்ஃபோன்ஸ், இது மாதிரியான ஆஸ்தான அல்லக்கைகளுக்கு நீ தூக்கி போடுற பிச்சையை வைத்துக்கொண்டு நாங்கள் எல்லோரும் வாய் மூடி இருக்கணுமா? அப்புறம் 5 ஆண்டுகளுக்கு அப்புறம் உன்னுடைய ஆட்சியுடைய அவலத்தையும் சேர்ந்து நாங்கள் சுமக்கணுமா? 20 தொகுதியோ 30 தொகுதியோ 40 தொகுதியோ ஜெயிக்க வேண்டிய இடத்துல இருக்க நாங்கள் உன்னுடைய ஆட்சியின் அவலத்தின் காரணமாக நாங்கள் 5 தொகுதிகள் 10 தொகுதிகள்னு ஜெயிப்போம். அப்புறம் அடுத்த தேர்தலில் நீ திருப்பி ஜெயிக்கும்பொழுது உங்கள் கூட நாங்கள் வரணும். இப்படியே தான் எங்களுடைய வாழ்க்கை போகணுமா அப்படின்றது அவர்களுடைய கேள்வி, நியாயமான கேள்வி.
இதையெல்லாம் டெல்லியில் கொண்டு போய் பேசப் போகிறார்களா என்றால் பேசப் போகிறார்கள். ஆனால் என்ன இங்கே பிரச்சனை, தேசிய கட்சிகள்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா, டெல்லியில் இருக்கக்கூடியவர்கள் தமிழ்நாட்டில் என்னதான் நடக்கிறது என்பதனை உள்வாங்கி இருக்கிறார்களா அப்படின்ற கேள்வி இருக்குது. உள்வாங்கி இருந்தால் காங்கிரஸ் கட்சியே, அதுவும் முக்கியமாக தேசிய கட்சிகளில் இப்போ காங்கிரஸ் பாஜகன்னு எடுத்துப்போம். அதில் காங்கிரஸ் வருவோம், அப்புறம் பாஜகவுக்கு வருவோம். காங்கிரஸை பார்த்தீங்கன்னாக்க அவர்கள் உண்மையிலேயே உள்வாங்கி இருந்தால் திமுக இன்னைக்கு வேறு வழியே கிடையாது. திமுக முழுக்க முழுக்க நம்பியிருப்பது காங்கிரஸை தான். காங்கிரஸ் ஆதரவு இல்லை அப்படின்னா திமுக வீட்டுக்கு செல்வது உறுதி, இல்லைனாலும் உறுதி, அது வேற விஷயம். காங்கிரஸும் கூட சேர்ந்து செருப்படி வாங்க போவது உறுதி அப்படின்ற ஒரு நிலை தான் இருக்குது. இது காங்கிரஸ்காரங்களுக்கும் புரியுது, காங்கிரஸ் தொண்டர்களுக்கும் புரியுது. அதனால தான் அவங்க சொல்கிறாங்க நாம் இப்போவாவது தப்பிச்சுப்போன்ட்டு. அதைத்தான் அந்த தலைவர் சொல்கிறார். அந்த தலைவர் என்கிட்ட பேசின தலைவர் சொல்கிறாரு, 1.5 வருஷம் முன்னாடியே நான் ஆரம்பித்து வச்சேன். அதை அப்போவே நம்ம சரியாக கொண்டு போயிருந்தா இன்றைக்கி நம்ம மாட்டிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா காங்கிரஸுக்கு எப்பவுமே பார்த்திங்கன்னா திமுகவுடன் அவர்கள் செல்கிறார்கள், பயணிக்கிறார்கள், இல்லை அதிமுகவுடன் அவர்கள் பயணிக்கிறார்கள் என்றால் திமுக அதிமுக இவங்க 2 பேரும் பாஜகவுடன் பயணிக்காமல் இருந்திருப்பார்கள் அல்லது பாஜகவுடன் பயணித்திருப்பார்கள். இன்றைக்கி அப்படி இல்லை, இவர்களுக்கு 3வது ஒரு ஆப்ஷன் ஓப்பனாக இருக்குது. அது விஜயுடைய கட்சி. அப்படின்னும் பொழுது இதை கூட நம்ம பயன்படுத்தலைன்னா, இப்போ கூட நம்ம பயன்படுத்தலைன்னா விஜய்க்கும் பிரச்சனை, நமக்கும் பிரச்சனை. இதில் ஆதாயம் அடைய போவது திமுக. திமுக தோத்தா அடுத்த 5 ஆண்டுகள் ஆட்சிக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு அவங்க போயிடுவாங்க. ஆனால் ஒரு கால் இந்த பிரச்சனையில் விஜய் நாம் தனித்து விடப்படுகிறோம், இது வேண்டாம் நமக்கு என்று முடிவெடுத்து அவர் அதிமுக பக்கம் சாய துவங்கினால் அதோட இந்த காங்கிரஸுடைய அரசியல் பேரம் என்பது முடிவுக்கு வந்துவிடும் அப்படின்றத தெரிந்தே வைத்திருக்கிறார்கள். அதனால தான் காங்கிரஸ் பார்த்தீங்கன்னாக்கா 18ஆம் தேதி இவங்க எல்லோரும் 18ஆம் தேதிக்கு முன்னாடியே இன்றைக்கே எல்லோரையும் கூப்பிட்றாங்க. எதுக்கு கூப்பிட்றாங்க? நீங்கள் 19ஆம் தேதி விஜய் டெல்லிக்கு திரும்பி வராரு, சிபிஐ விசாரணை இருக்கிறது. 21ஆம் தேதி ஜனநாயகன் குறித்த அந்த வழக்கு, 20ஆம் தேதி ஜனநாயகன் குறித்த அந்த வழக்கு உயர்நீதிமன்றத்தில் வரவிருக்கிறது. 23ஆம் தேதி பிரதமர் மோடி அவர்கள் இங்கே மதுராந்தகத்தில், சென்னையை ஒட்டி இருக்கக்கூடிய மதுராந்தகத்தில் அந்த பொதுக்கூட்டத்தில் தோன்றவிருக்கிறார். அவர் வரும்பொழுது அந்த மேடையிலேயே கூட்டணி கட்சி தலைவர்கள், அதாவது தேசிய ஜனநாயக கட்சியுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லோரும் தோன்றவிருக்கிறார்கள். அப்படின்ற ஒரு சூழலில் விஜய்க்கு இன்றைக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று காங்கிரஸுடன் செல்வது, இல்லை என்றால் அதிமுக கூட்டணியுடன் செல்வது. அப்போ இந்த 2ல் எதை எடுக்கப் போகிறார், தேர்வு செய்ய போகிறார் அப்படின்ற அந்த நிர்பந்தம் இருக்கு இல்லையா, இது காங்கிரஸுக்கு மிகப்பெரிய நிர்பந்தமாக இருக்குது. நாம விஜயை எதிர்முகவுக்கு தள்ளிவிடக்கூடாது. அதிமுக கூட்டணி என்பது தேசிய ஜனநாயக கூட்டணி தானே. அப்போ தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படின்னு பாஜகவையும் உள்ளடக்கியது தானே. அப்போ பாஜகவை உள்ளடக்கியது என்றால் விஜயுடைய வருகை என்பது பாஜகவையும் வலுப்படுத்தும். அதுக்கு நம்ம அனுமதிக்கணுமா அப்படின்றது தான் காங்கிரஸுடைய ஒரு ஒரு பிரிவில் இருக்கக்கூடியவர்களுடைய சிந்தனை. இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் அவர்கள் எல்லாரும் நம்மளா தள்ளி விடணுமா விஜய் அந்த பக்கம்? அதுக்கு நம்ம பக்கமே வச்சுக்கலாமே. 2029 தான் நாடாளுமன்ற தேர்தல். நாடாளுமன்ற தேர்தலில் தான் பார்த்திங்கன்னா ராகுல் காந்தியா நரேந்திர மோடியான்னு வரப்போகுது. அந்த ராகுல் காந்தியா நரேந்திர மோடியான்னு வரும்பொழுது மதச்சார்பற்ற அணி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயையும் சேர்த்து திமுக கூட்டணி கொண்டு போக முடியும். ஆனால் அதற்கு முன்னல் இப்போவே நம்ம விஜய் அந்த பக்கம் தள்ளிட்டோம்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற யோசனை காங்கிரஸ் தரப்பில் இருக்கிறது. இப்போ விஜய் தரப்புக்கு எடுத்துப்போம். விஜய் தரப்பை பொறுத்த வரைக்கும் அவங்க எதிர்பார்ப்பது என்னென்னா, ஒன்று காங்கிரஸ் நம்ம கூட வரணும். காங்கிரஸ் வரலன்னு நம்ம தனியாக போய் சந்திக்கணும் தேர்தலை. அப்படின்னா 234 தொகுதிக்கும் நம்ம வேட்பாளர் போடணும். இந்த வேட்பாளர்லேருந்து ஆரம்பித்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது, இதுக்கு செலவு இருக்குது. இதையெல்லாம் யார் பார்ப்பார்கள்? அப்போ நமக்கு ஒரு அங்கீகாரம் இல்லை. ஏன்னா இன்றைக்கி 20% சொல்லிக்கலாம், 25% சொல்லிக்கலாம், 30% சொல்லிக்கலாம். ஆனால் வேட்பாளர்கள் அறிவிப்புன்னு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது சரிவை தான் சந்திக்கும். அப்போது அந்த இடத்துல நாம் சொல்லக்கூடிய, அதாவது நம்ம முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லிக்கிறோம், நம்ம
எனக்கும் திமுகவுக்கு தான் போட்டின்னு சொல்லிக்கிறோம். இதையெல்லாம் யதார்த்தத்தில் அங்கே மக்கள் ஏற்பார்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருதுல்ல, அந்த மக்கள் ஏற்பார்களா என்ற கேள்வி இருக்கு பாருங்க. அங்கே தான் பிரச்சனை இருக்குது. இதை விஜயும் புரிந்து கொண்டிருக்கிறார், காங்கிரஸும் புரிந்து கொண்டிருக்கிறது, அதிமுகவும் புரிந்து கொண்டிருக்கிறது, திமுகவும் புரிந்து கொண்டிருக்கிறது, பாஜகவும் புரிந்து கொண்டிருக்கிறது. அப்போ இந்த அரசியல் காய் நகர்த்தல் எல்லாம் எதை நோக்கி செல்லும் என்றால், ஒன்று விஜய் தேசிய ஜனநாயக கூட்டணியை நோக்கி செல்வார், இல்லை என்றால் காங்கிரஸ் விஜயை நோக்கி வந்து காங்கிரஸ் விஜய் ஒரு கூட்டணியை அமைப்பார்கள். காங்கிரஸ் அந்த ரிஸ்க்கை எடுக்க போகுதா அப்படின்றது தான் கேள்வி. அதற்கான முடிவை தான் இன்றைக்கு அவர்கள் அந்த கூட்டத்தில் நாம் எதிர்பார்க்கலாம், இவங்க எடுப்பாங்கன்ட்டு. மீன்வைல் 19ஆம் தேதி விஜய் வர இருக்கிறார். சிபிஐயோட விசாரணை நடக்கவிருக்கிறது. சிபிஐ விசாரணையில் அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னாக்கா நாம தான் முதல்ல பிரேக் பண்ணணும். நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த செய்தி, அதாவது செந்தில் பாலாஜியுடைய சந்துரு என்கிற அந்த அவருடனே இருக்கக்கூடிய ஒரு நிழல் போல இருக்கக்கூடிய நபரின் மூலமாக 500 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் ஒரு ஆம்புலன்ஸுக்கும், கரூரில் இருக்கக்கூடிய அனைத்து ஆம்புலன்ஸ் டிரைவர்களுக்கும் ஜிபேயில் அனுப்பிய அந்த தகவல்கள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அப்படின்ற அந்த விஷயத்தை, அந்த அந்த நியூஸை நம்ம தான் முதல்ல பிரேக் பண்ணோம். இது எல்லாமே அவர்கள் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். இது எல்லாமே சிபிஐ வசம் அந்த ஆதாரங்கள் இருக்கின்றன. இந்த ஆதாரங்களின் அடிப்படையில் செந்தில் பாலாஜியுடைய கைது அப்படின்றத நோக்கி தான் போகுது. அதற்கான இறுதிக்கட்ட வாக்குமூலத்தை விஜய்கிட்டமிருந்து பெற வேண்டும் என்பதற்காகத்தான் 19ஆம் தேதி அவரை அழைத்திருக்கிறார்கள் சிபிஐ. அப்போ உள்ளபடியே விஜயை எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்காக, விஜயை ஒடுக்க வேண்டும் என்பதற்காக திமுக, முக்கியமாக செந்தில் பாலாஜி தீட்டிய சதி என்பது 41 பேர் உடைய மரணத்தில் சென்று முடிந்திருக்கிறது அப்படின்ற ஒரு முடிவிற்கு சிபிஐ வந்துவிட்டதாகத்தான் நான் பார்க்குறேன். அப்படி அவர்கள் வந்துவிட்டார்கள் என்றால் செந்தில் பாலாஜி மட்டும் கிடையாது, செந்தில் பாலாஜியுடைய சகோதரர் அசோக்கும் கைது செய்யப்படுவார். அதற்கு முத்தாய்ப்பாகத்தான் விஜயுடைய அந்த 19ஆம் தேதி டெல்லி அவருடைய அந்த சமன் இருக்க போகிறது அப்படின்றது எனக்கு வரக்கூடிய தகவல்கள். அப்படி அது உண்மை என்றால் அன்றைக்கி எல்லா விஷயமும் வெளில வந்துடும்ல. அப்படி வரும் பட்சத்தில் நாம் தான் முதல்ல பிரேக் பண்ணோம், இடமலமில் தான் முதல்ல பிரேக் பண்ணோம் அப்படின்றத இங்கே நான் பதிவு பண்ணுறேன். அடுத்து 20ஆம் தேதி விஜயுடைய அந்த வழக்கு, ஜனநாயகன் சம்மந்தப்பட்ட வழக்கு உயர்நீதிமன்றத்தில் வரவிருக்கிறது. அங்கேயும் பார்த்தீங்கன்னாக்க எனக்கு வரக்கூடிய தகவல்கள் என்ன சொல்கின்றன என்றால், அந்த படக்குழுவினர் தயாரிப்பு தரப்பில் வந்து அவங்க அனைத்து சென்சார், நீங்கள் என்னெல்லாம் சென்சார் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனையும் நாங்கள் ஏற்றுக்கிறோம். நீங்கள் எதுக்கு இப்போ ரிவ்யூ கமிட்டிக்கு எதுக்கு போகிறீங்க? நீங்கள் வந்து இதிலெல்லாம் கட் சொல்கிறீங்க, நாங்கள் ஒத்துக்கல அப்படின்னு தான் நீங்கள் ரிவ்யூ கமிட்டிக்கு போகிறீங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்கிறோம், எங்களுக்கு சர்டிஃபிகேட்டை கொடுத்துருக்க அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை விஜய் தரப்பு, அதாவது அந்த ஜனநாயகன் தயாரிப்பாளர் தரப்பு எடுத்து விட்டதாக நமக்கு தகவல்கள் வருகின்றன. அதை கடிதம் மூலமாக அவர்கள் தெரிவித்து விட்டதாகவும், அந்த கடிதத்துடைய நகல் உயர்நீதிமன்றத்தில் 20ஆம் தேதி சமர்ப்பிக்கப்படலாம் அப்படின்ற ஒரு தகவலும் வருது. அப்போது இதையும் நீங்கள் எடுத்தீங்கன்னா ஜனநாயகன் படத்திற்கு அனுமதி அப்படின்றத முடிச்சு போட்டு அரசியல் காய் நகர்த்தல்கள் நடக்குமா என்றால் அதுவும் நடக்கப் போகிறது. அப்போது இன்னைக்கு, நாளைக்கு, நாளை மறுநாள் மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டில் அரசியல் பரபரப்புக்கு பஞ்சமே இருக்க போகிறதில்ல. 23ஆம் தேதி மோடி வராரு பாருங்க. அவர் மேலே ஏறும்பொழுது யார் யாரெல்லாம் கூட்டணி கட்சி தலைவர்கள் அப்படின்னு ஏற போகிறாங்க பாருங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில். அது வரையில் இந்த பரபரப்பு தொடரும். அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி எப்பொழுது கைது செய்யப்பட போகிறார், செந்தில் பாலாஜியுடைய சகோதரர் எப்பொழுது கைது செய்யப்பட போகிறார் அப்படின்ற அந்த பரபரப்பும் தொடரும். ஸோ பரபரப்பிற்கு பஞ்சமே இருக்காது. பிரேக்கிங் நியூஸை நாம் கொடுப்போம், உண்மையான நியூஸை நாம் கொடுப்போம். சும்மா அப்படியே பரபரப்புக்கு ஒரு நியூஸை கொடுத்துட்டு போகிறது கிடையாது. உண்மையான நியூஸை நாம் கொடுப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.